அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துருக்கேன், சின்ன சின்ன நறுக்கி. வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய் எடுத்துருக்கேன், கடுகுளுந்த பருப்பு, மிளகு ஒரு 10 மிளகு தட்டி வச்சுருக்கேன், எண்ணெய், உப்பு, சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடாயை வச்சுக்கோங்க, அது சூடு ஏறட்டும். எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு போடுறேன். கடுகு பொரியட்டும். இந்த பூண்டு சாதம் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்குங்க. இது வாயு பிரச்சனை, உடம்பு வலி இதெல்லாம் நல்லா கேட்கும். மிளகு போடுறதுனால சளியும் முறியும். இப்போ பாருங்கள். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் மூணுத்தையும் சேர்த்து வணக்கிறேன். அதனோட வரமிளகாவும் போட்டேன். எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். பூண்டு ரொம்ப வாயு உள்ளவங்கள நிறைய எடுத்துக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். வாயு பிரச்சனை உள்ளவங்க இது அடிக்கடி சாப்பிடுங்க. ஏப்பம் நிறைய பேத்துக்கு வந்துட்டுருக்கோம், அதுக்கு இந்த பூண்டு சாப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம சாப்பாடு இதுக்கு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சாப்பாடு எடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்பாடு போடும்போது தெரியுது உங்களுக்கு, நல்லா உதிரியாக இருக்குது. அது போட்டு மிளகு தட்டி வச்சுருக்க மிளகையும் சேர்த்துக்கிறேன். இது ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைங்க போணுச்சுன்னா இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல சாப்பாடு. நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க, நல்லா கிண்டி விட்டு வாங்க. உடம்பு வலி உள்ளவங்க இதில் எடுத்து சாப்பிடுங்க பூண்டு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த பூண்டு சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க விரும்பி. இதுமாரி சாதமாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெய் வாசத்துக்கு. பாருங்கள், நான் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த அளவுக்கு தான் எல்லா திங்ஸும் எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா ரெடியாகி வருது சாப்பாடு. பாருங்கள், நல்லா உதிரியாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.